மகாவீர் இந்தியாவில் பிறந்து உலகத்திற்கே போய் ஞானம் செய்த ஒரு மனிதன். மனிதனாய் பிறந்து கடவுளாய் மாறியவர். ஞானத்தின் வழியில் நடக்கும் கடவுளின் செயலால் ஞானங்கள் வழங்கும் தீர்த்தகர்களில் கடைசி தீர்த்தங்கர். இடம் இந்தியாவில் பீகார் மாநிலத்தில் வைசாலி நகரத்தின் அருகிலா என்ற ஊரில் ஆண்டு வந்த சித்தார்த்தர் என்னும் மன்னனின் மனைவி திரிசலாவுக்கு இரவு உறங்கும் பொழுது ஒரு மங்களகரமான கனவு வந்தது. இந்த மங்களகரமான கனவில் 14 தெய்வ கடாட்சங்களை கனவில் கண்டார். இந்த கனவை பற்றி ராஜா தனது குடும்ப ஜோதிடரை அழைத்து என்னவென்று கேட்டார். நீங்கள் கண்டது உங்களுக்கு அருமையான ஒரு தெய்வ குழந்தையே உங்களுக்கு பிறக்க போகிறது அப்படி என்று கூறினார். அதை போன்று பக்கத்து கிராமத்தில் ஏழையின் வயிற்றில் பிறக்க இருந்தார் மகாவீர். இவர் 24வது கடைசி தீர்த்தகராக பிறக்க போகும் இந்த நேரத்தில் ஏழையின் வயிற்றில் பிறந்தால் சரி இருக்காது என்று கூறி இந்திரன் அந்த நாட்டை ஆண்டு வந்த மன்னனின் மனைவியின் வயிற்றில் பிறக்க வைத்தார் மகாவீரர். மகாவீரரும் வளர்ந்து 10 வயது கல்வி கலைகள் போன்ற எல்லாத்திலையுமே சிறந்து விளங்கினார் மகாவீர். மகாவீரோட இயற்பெயர் வர்தமானர் என்று அழைக்கப்பட்டார். மகாவீருக்கு 30 வயது ஆக தொடங்கினார். தன்னுடைய 30வது வயதுல 100 ஆண்டுகள் பழமையான ஜெயின மதத்தை பரப்ப தொடங்கினார் மகாவீர். தன்னுடைய ராஜா பதவி வேணான்னு சொல்லிட்டு ஜெயின மதத்துக்காக துறவியாக கிளம்பினார் மகாவீர். உலகம் முழுக்க இருக்க மக்களுக்கு ஞானமும் பக்தியும் வழங்கணும்னு அவர்களை தர்மம் என்னும் நெறியில் நெறிப்படுத்தணும்னு கிளம்பினார். அதன்படியே அவரை ஒரு எறும்பு கடித்தால் கூட அந்த எறும்பை நசுக்காம அந்த எறும்பை பிடித்து நல்ல இடத்தில் வைப்பார். சாலா மரத்தின் அடியில் அமர்ந்திருக்கும் போதே நிறைய பாம்பு உயிரினங்கள் அவர்களை சீண்டும். உயிரினங்கள் மீது அன்பு கொண்டு அவர்களை அன்பினால் நெறிப்படுத்துவார் மகாவீர். தன்னுடைய 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி துறவியாய் மாறினார் மகாவீர். மனிதர்களை அன்பினாலும் வழியினாலும் நெறிப்படுத்த விரும்பினார் மகாவீர். மகாவீரோட எண்ணம் என்னவென்றால் எல்லா உயிர்களின் மீது அன்பா இருக்கணும்னு விரும்பினார் மகாவீர். ஜெய் மகாவீர். மேலும் விவரங்களுக்கு சப்ஸ்கிரைப்.